ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள், பரிகாரங்கள், ராசி பலன், அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஜாதகம் பார்க்குறப்ப நீ இந்த ஊரில் இருக்காத, வெளியூர் போயிடு, ஏன்னா உனக்கு இந்த தோஷம் இருக்குது, நீ இடம் மாறினாதான் இந்த தோஷம் வந்து உனக்கு போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இது உண்மையா? இடம் மாறினா தோஷம் போகுமா சார்? அதாவது தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய நிழல் மாதிரி. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய பின்னாடி தொடரக்கூடிய அமைப்பு தான் இந்த தோஷம் அப்படிங்கிறது. நம்ம வீடு மாதிரி இருந்தாலோ இடம் மாதிரி இருந்ததுனாலோ தோஷம் நமக்கு வந்து ஓரளவு குறையும் அப்படிங்கிறதுல உண்மை கிடையாது. ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே. இடமாற்றம் அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து சகோதர சகோதரி அல்லது சகோதரர் இருக்கிறன்னு வைங்களே, அண்ணன் தம்பி 2 பேருக்குமே 7.5 சனி நடக்குதுன்னு வைங்க, அல்லது அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அஷ்டம சனி நடக்குதுன்னு வைங்க, அல்லது அப்பா மகன் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியில் வந்து அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அல்லது விரய சனியோ அல்லது ஜென்ம சனியோ இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட, அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கோ அல்லது சகோதரர் வகையில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரே மாதிரியான 7.5 சனி அஷ்டம சனி ஜென்ம சனி இருந்தது அப்படின்னா நீங்கள் இடம் மாற வேண்டிய அவசியம் இருக்காது. தானாகவே இடம் மாற வைக்கும் அல்லது வாழ்க்கையில் சமூக சம்பந்தப்பட்ட வகையில் தடம் மாற வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் வந்து அந்த 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் 2 பேருக்குமே 7.5 சனி வந்தது அப்படின்னா ஒன்று அப்பா வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை தானாகவே கொடுத்துரும். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். உள்ளூர் இருக்கக்கூடியவர் வந்து இடமாற்றம், வெளியூருக்கு போகிறது, தினசரி தன்னுடைய மனைவியை பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, குழந்தைகளை பார்க்குற அப்பா வந்து வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தான் குடும்பத்தை பார்க்குற வர வேண்டியதாக இருந்துகிட்ருக்கோம் ஒன்று. அதே மாதிரி பையனுக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னு வைங்களே, பையனுக்கு வந்து சின்ன வயசில் உத்தியோகம் போக முடியாது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது வேறு ஊருக்கு போக முடியாது. ஆனால் அப்பா பிரிஞ்சு போகிறதுனால அப்பாவை அன்றாடம் பார்க்கக்கூடிய பெற்றோரை வந்து வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான நியாயமான பிரிவுகளை நல்ல வகையில் கொடுக்கக்கூடியது தான் நவகிரகம் அப்படிங்கிறது. நமக்கு நாமளே வந்து இந்த ஊரை விட்டு வெளியூர் போகும் பொழுதோ அல்லது இருக்கிற வீட்டை மாற்றி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தோஷமெல்லாம் அந்த வீட்டோட போயிடும், அடுத்த வீட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லாத விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து அந்த தோஷங்கிறது உண்மைதான். அந்த தோஷத்துக்கு உண்டான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கும் பொழுது ஒருவருக்கு வந்து சனி தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெளியூரோ வெளிநாடோ போனதுக்காக சனி தோஷத்துலேருந்து முற்றிலுமாக நம்ம வந்து தப்பிக்க முடியாது. எந்த நாட்டில் இருந்தாலும் தோஷம்தான். அப்போ என்ன பண்ணோம், அந்த சனி பகவானுக்கு உண்டான வழிபாடு அல்லது தான தர்மங்கள் அல்லது வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நாதியத்து நாம் இருந்தால் கூட நீதி நேர்மையோடு வாழக்கூடிய பக்குவம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைங்களே கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. சனி தோஷம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து எல் விளக்கு ஏற்றுறது,
தர்றது, போனால் போதுன்னு ஒருவருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரி இல்லாமல் எல்லா நேரங்களிலும் யாராவது ஒருவருக்கு உதவக்கூடிய ஒரு யதார்த்தமான ஈகை மனம் இருந்துகிட்டு இருக்கணும் எப்பவுமே ஒன்று. அதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு ஏற்றுற அப்படிங்கிறத விட அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய அந்த விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் நல் எண்ணத்தோடு ஏற்றணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தோஷத்தினால வீடோ இடமோ மாறினா அந்த தோஷம் போகுமா அப்படின்னு கேட்டதுக்கு அது இல்லை அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணுன்ற வரைக்கும் தெளிவாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், மாதப்பலன், தினப்பலன், இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்தையும் விட அதி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.